சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல துர்கா. நான் ஆரம்பத்துல இருந்து இந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சு சூர்யா கிட்ட சொன்னேன். ஆனா நீ கோவப்பட்டு மினிஸ்டர் பையன் மேல ஆக்ஷன் எடுத்து ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்கிற மினிஸ்டர் இன்னும் கோபமாகி அதனால உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும்னு பயந்துதான் சொல்ல வேணான்னு தடுத்துட்டாரு. என் கல்யாணம் முக்கியம், அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு சூர்யா சொன்னாரு. எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். என்னாலதான் சூர்யா பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. சத்தியமா சொல்றேன், சூர்யாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல துர்கா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சூர்யா சொன்னது கரெக்ட் தான்க்கா. அம்மா உன் கல்யாணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனை வேற தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. இங்க பாரு, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்கிட்ட உண்மையை சொல்லிட்டேங்கிற விஷயம் சூர்யாக்கு தெரிய வேணாம். அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். ஏ சூர்யா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்ற? எல்லாம் உன் நல்லதுக்காக தான்க்கா. நீ அவர்கிட்ட சொல்லாத, சரியா? சரி துர்கா, உனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் சூர்யா கிட்ட சொல்லல. சரி, நீ அழாம போ, நீ கிளம்பு. சரி துர்கா. என் அக்காவை காப்பாத்துறதுக்காக சூர்யா எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்காரு. இந்த பிரச்சனையில இருந்து அவரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அம்மா தாயே, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். என் கல்யாணம் முக்கியம், அது நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிறேன்னு சூர்யா சொன்னாரு. ஒரு வாரத்துக்குள்ள நீ குற்றவாளியை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறையோ இல்லையோ, நான் கண்டுபிடிப்பேன். உன் கண்ணு முன்னால அவனை கொலை பண்ணுவேன். Excuse me, doctor. Yes, come in. Hello, doctor. I'm Inspector Durga. உட்காருங்க மேடம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? மினிஸ்டர் தண்டபாணியோட சன் தன்ராஜ் மர்டர் கேஸ நான் தான் என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேஸ்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த டாக்டர் நீங்க தானே? ஆமா மேடம், நான் தான். ரைட். இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கீழே விழுந்து கம்பியில அடிபட்டதுனால அளவுக்கு அதிகமா பிளட் லாஸ் ஆனதுனால இறந்து போனதா இந்த ரிப்போர்ட்ல இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், ஓவர் பிளட் லாஸ் ஆனதுனால தான் டெத் ஆயிருக்கு. போலீஸ் எடுத்த போட்டோஸ்ல இறந்து போன மினிஸ்டர் மகனோட கைவிரல் நகங்கள்ல ப்ளூ கலர்ல இருக்கு. அத பத்தி எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட விசாரிச்சதுக்கு பிளட்ல பாய்சன் கலந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாரு. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன மேடம் நீங்க ரிப்போர்ட் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு, இப்ப வந்து என்னென்னமோ கேக்குறீங்க? என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க? நான் ஏதோ நான்சென்ஸா கேக்கலையே. உங்கள மாதிரி ஒரு டாக்டர் சொன்ன ஒப்பீனியனை கேட்டேன். அதுக்கு ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? இத பாருங்க மேடம், போட்டோல நகம் ப்ளூ கலரா இருந்தா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அது கலரிங்கா கூட இருக்கலாம்ல. இதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண எங்கிட்ட வந்து கேட்டா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஓகே டாக்டர், கூல் கூல். இத பாருங்க மேடம், முதல்ல எங்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேக்குறதெல்லாம் நிறுத்துங்க. நீங்க விசாரிக்கிறத பார்த்தா நான் ரொம்ப தப்பா ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கு. டாக்டர், நான் ஜஸ்ட் சாதாரணமா தான் கேட்டேன். அதுக்கே நீங்க இவ்ளோ எமோஷன் ஆகுறீங்க? அப்புறம் என்ன மேடம், நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா
நான் ஏதோ தப்பா ரிப்போர்ட் கொடுத்த மாதிரியே பேசுறீங்க. நீங்க முதல்ல இடத்தை காலி பண்ணுங்க மேடம். நான் கொடுத்த ரிப்போர்ட் சரியான ரிப்போர்ட் தான். கீழே விழுந்து கம்பி குத்துனதுனாலதான் அவருக்கு பிளட் அதிகமா லாஸ் ஆகி அவர் இறந்தும் போயிருக்காரு. போதுமா? நவ் ப்ளீஸ் நீங்க கிளம்புங்க. ஓகே ஓகே ஓகே, லீவ் இட். சாதாரண என்கொயரிக்காக தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தேவையில்லாம எமோஷன் ஆகுறீங்க. இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்ல சார், நான் வரேன். ஓகே. அப்பாடா.